தென்னிந்திய வரலாற்றின் உயர்வுக்கு சோழ அரசர்கள் பெரும் பங்களிப்பு செய்துள்ளனர் என்றால் மிகையாகாது. முற்கால சோழர்களின் ஆட்சியும் அவர்களது பல நினைவுச் சின்னங்களும் இன்றும் தமிழகத்தில் பல அடையாளங்களாக வீற்றுள்ளன. இவர்களது கால வரலாறு குறித்த தகவல்கள் அனைத்தும் அறிய உதவும் சான்றுகளாக பல கல்வெட்டுகள் இன்றும் கண்டறியப்பட்டு வருகிறது. சோழர் காலத்து கோவில்களில் உள்ள தூண்களிலும் சுவர்களிலும் இவர்கள் குறித்த சான்றுகளை கல்வெட்டுகளாக நாம் காண முடிகிறது. அப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்கள் கட்டிய கோவிலின் சிறப்பு குறித்தும் அங்கே மறைந்து கிடக்கும் மர்ம புதையல் குறித்தும் அறியலாம். வேலூர் மாவட்டத்தில் மாநகருக்கு மேற்கே சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் விரிஞ்சிபுரம் அமைந்துள்ளது. இது நாட்டின் மிக பழைய திருத்தலத்தை கொண்ட பகுதியாக அறியப்படுகிறது. சிவரகசியம், பிரம்மாண்ட புராணம், காஞ்சி புராணம், காலத்தி மான்மியம், அருணகிரி புராணம் ஆகிய நூல்களில் இந்த திருத்தலம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. விரிஞ்சிபுரத்திற்கே தொன்மைமிகு அடையாளமாக திகழ்வது இங்கு அமைந்துள்ள மார்கபந்தீஸ்வரர் கோவில்தான். இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ மரகதாம்பிகை அம்மையாரும் மார்கபந்தீருவராச பெருமானும் அருள்பாலிக்கின்றனர். நாட்டில் சிறந்து விளங்கும் 1008 சிவத்தலங்களில் அனைத்து அம்சங்களையும் பெற்ற சிறப்பு தலம் விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோவில்தான். ஒரு பெரிய லிங்கத்தின் உடலில் 1008 சிவலிங்கம் இந்த திருத்தலத்தில் அமைந்திருப்பது கோவிலின் சிறப்புகளில் ஒன்றாகும். மூலவர் இத்தலத்தில் சுயம்பு லிங்கமாகவும் சற்று சாய்ந்த கோணத்திலும் காட்சியளிக்கிறார். சிவலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணமாக கதைகளும் உண்டு. மேலும் இச்சிலைகளின் வடிவமைப்பும் கல்வெட்டு குறிப்புகளும் கோவிலின் உள்ளே சோழர்களால் மறைக்கப்பட்ட புதையல் இருப்பதாக நம்பப்படுகிறது. விரிஞ்சிபுரத்தை குறித்து 18 கல்வெட்டுகள் தென்னிந்திய கல்வெட்டு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் விஜயநகர மன்னர்கள், பல்லவ மன்னர், சோழ மன்னர், சம்புவராய மன்னர் உள்ளிட்டோர் இத்தல இறைவனை வழிபட்டது குறித்த குறிப்பு கல்வெட்டுகளில் மிக தெளிவாக தெரிகின்றன. விரிஞ்சிபுரத்தின் தொன்மையும் சிறப்பையும் இந்த கல்வெட்டுகள் விளங்குகின்றன. திருவண்ணாமலையில் ஜோதியாய் அருளிய சிவபெருமானின் திருவடியை காண முடியாத பிரம்மா விரிஞ்சிபுரத்தில் மனித பிறவி எடுத்து மார்கபந்தீஸ்வரர் திருமுடியை தரிசித்தார். அவருக்காக சிவபெருமானை தலையை வளைத்து அருளிய பெருமை இத்தலத்திற்கு உண்டு. மார்கபந்தீஸ்வரர் கோவில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் உள்ளது. இக்கோவிலின் வடக்கு கோபுர வாயில் வருடத்தின் அனைத்து நாட்களுமே திறந்த நிலையில் இருக்கும். இதன் வழியாகத்தான் தேவர்கள் அன்றாடம் வந்து இறைவனை வழிபடுவதாக நம்பப்படுகிறது. இத்தலத்தில் 3 பைரவர்கள் அருள்பாலிக்கின்றனர். கோவிலின் ஒவ்வொரு சுவர்களிலும் தூண்களிலும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருப்பதை காணலாம். இத்தலத்து சிம்ம தீர்த்த குளம் தனி சிறப்புடன் விளங்குகிறது. கோவிலின் முதல் பிரகாரத்தில் தென்கிழக்காக அமைந்துள்ள இது ஒரு சிங்கத்தின் வாய் வழியாக நுழைந்து செல்லும் முறையில் நடப்பாவி கிணறாக அமைந்துள்ளது. குழந்தைகள் இன்றி தவிப்போர் தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வேண்டினால் குறிப்பிட்ட காலத்திலே குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. இவை தவிர சூளி தீர்த்தம், சோம தீர்த்தம் என வேறு 2 தீர்த்த குளங்களும் இங்கே உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை, திருச்சி, திருவண்ணாமலை என சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வேலூர் சாலை போக்குவரத்தில் நல்ல முறையில் இணைக்கப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து சென்னை, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 13 கிலோமீட்டர் பயணித்து அரசுமரம் பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் பயணித்தால் பாலாற்று கரையோரம் உள்ள மார்கபந்தீஸ்வரர் கோவிலை அடையலாம்.